வணக்கம். போன பாட்டில் கேட்டிருந்தேன் 13வது பாட்டு. என்ன கேட்டிருந்தேன்? காலேஜ், அரசு கல்லூரி, அரசு பள்ளி தரம் உயர்த்தாததுக்கு காரணம். இந்த மாதிரி சூழல் எப்படி பார்க்கும்? வெளியில் பார்க்கும்போது எங்களுக்கு கோவம் வருது இல்லை, ஆனால் இவங்களுக்காக இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஏன் சென்சி நீங்கள் கேள்வியே கேட்காம இன்னைக்கு நாசுக்கா நீங்கள் அதுலேருந்து ஒழிஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன முன்னேற்றிட்டாங்கன்னு நீ பேச வரீங்க? எனக்கு இதை நான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இது சென்று அடையும். ஒவ்வொரு மக்களுக்கும் கேள்வி கேட்பாங்க. சொல்லுங்கள், நல்லா உங்களை சுற்றி பாருங்களேன். அந்த காலேஜ் யாருதுன்னு பாருங்கள், சுற்றி பாருங்கள். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றி பாருங்கள். காலேஜெலாம் யாருது, ஸ்கூல்லாம் யாருதுன்னு பாருங்கள். தனியார் பள்ளிக்கூடம். அப்படியே திருச்சிக்கு போங்க, திருச்சி சுற்றி பாருங்கள். அப்படியே திருவண்ணாமலை போகிறீங்க, திருவண்ணாமலை சுற்றி பாருங்கள். யாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு குறுநில மன்னத்து. ஸோ இதுக்காக நீங்கள் இந்த அரசியலை பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கேள்வி கேட்கலன்னா என்ன அர்த்தம்? இது யார் தான் மாற்றுவா? இந்த டிவிக்கு அரசு மாற்றாது. ஏன்னா அதுவும் திராவிடத்தோட ஒரு பார்ட்டு தான் அது. ஏன்னா அதில் போய் சேர்றவங்க பூரா திராவிடவாதிகள் தான். பார்த்தீங்களா, கடம்பூர் ராஜு, MC சம்பத்து, உடுமலை ராதாகிருஷ்ணன், எவனோ எல்லாம் போய் அந்த கட்சியில் தான் சேர்றேன். ஏன் சேர்றான் சொல்லு? ஏன் இப்போ தமிழ் தேசிய கட்சியில் ஒன்றுத்தில் போய் சேர சொல்லு பார்ப்போம். ஏன் சேர மாட்டான்? சம்பாதிக்க முடியாது. அதில் தனிப்பட்ட செல்வாக்கு வச்சுக்கின்னு பேசக்கூடாது. தனிப்பட்ட செல்வாக்கு கும்பலுக்கு கூட்டக்கூடாது அந்த கட்சியில். புரியுதா? அதில் சிந்தனை வேறு மாதிரி இருக்கணும். அதனால் அந்த கட்சியில் போய் சேர மாட்டாங்க. பாரு, இந்த திராவிட கட்சி விட்டா அந்த திராவிட கட்சி, அந்த திராவிட விட்டா இந்த திராவிட கட்சி. இப்போ 2 திராவிட கட்சியும் போய் எந்த திராவிட கட்சியில் சேருது? டிவிக்கு மாறாது. இந்த 3 ஒரே குட்டைகள் தான். போக உங்களுக்கே தெரியும். ஒன்று, டாஸ்மார்க்கில் வாங்குகிற 10 ரூபாயை மாற்ற முடியாதவனால் எதை மாற்றிட முடியும்? சிம்பிளாக அவன் என்ன அது சொல்லி தான் ஓட்டே வாங்கினான். அதுவே அவனால் மாற்ற முடியலன்னா எதை மாற்றிடுவான்? அவன் எல்லாத்துக்கும் சப்பை கட்டுவான், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவான். கடைசி வரைக்கும் அவனால் மாற்ற முடியாது. அவனும் ஊழல்வாதி தான், பெருசாக ஊழல் பண்ணுவான். ஏன்னா 2ம் கரைஞ்சி அங்கே போய் சேருது. ஒட்டுமொத்த குப்பைக்கும் ஒரு குப்பைமேடு டிவிக்கேவும் தான். எதுவும் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த 25 நாள்லேயே பார்த்தாச்சு அவனோட போக்கு. ஒரு இதுக்கும் கிடையாது. திரையில் ஸ்கிரிப்ட் எழுதி நடித்தவன் இப்போ தரையில் நடிக்கிறான். அதுதான் அடுத்த பாட்டில் பார்ப்போம்.